ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட். இப்போ இங்க கூட நம்மளுக்கு இந்த கொரோனா டைம்ல என்னாச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல இடம் கிடைக்கல. அப்புறம் ரோட்ல எல்லாம் வந்து வேன்ல எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் ஏத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு, ஏன்னா பிளாக்ல வச்சுட்டாங்க. அதெல்லாம் என்ன பண்றதுன்னு எவ்வளவு பிரச்சனை நடந்தது அந்த டைம்ல. அதனால பாபா சொல்றாரு, வினாஷ் டைம்ல இப்படி ஹாஸ்பிட்டல்ல போராட்டம், போனா இருக்கிறது கூட லைன்ல நின்றுட்டு இருந்தது. எத்தனை தான் அவங்களும் இருப்பாங்க. அப்படி கும்பலா கொண்டு போய் கொட்டினாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னா அந்த நியூக்ளியர் பாம்பு ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஒரு பக்கம். இந்த பக்கம் வந்து பூமி பழக்கம் எல்லாம் உள்ள போனாங்கன்னா மூடிடும். முடிஞ்சிச்சு மேட்டர். யார் யாருக்கா அழுவாங்க, ஹாஸ்பிட்டலும் கிடையாது, அழுகிறதுக்கு ஆளும் கிடையாது, இறுதி சடங்கு பண்றதுக்கு அவசியமே இருக்காது. இருந்தா தானே பண்றதுக்கு, போனா கூட கண்ணில் பார்க்க முடியாது. ஹாஸ்பிட்டல் இருந்தா தானே ட்ரீட்மெண்ட்டுக்கு போவீங்க. உள்ள ஹாஸ்பிட்டலும் உள்ள போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நிலநடுக்கம் வந்து அது என்ன ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு நிலநடுக்கம் நடக்கும்? அதுக்கு என்ன தெரியும் பூமாதேவிக்கு? இயற்கைக்கு என்ன தெரியும்? அது உலகம் உள்ள போவோம். எல்லாமே ஒன்னா நடக்கும்போது யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியாத. நம்மளுக்கு ஒரு ஆபத்துன்னா நார்த் இந்தியால இருந்து வண்டி வருது, ஏதாவது இந்த வெள்ளம்லாம் வரும்போது பக்கத்து ஸ்டேட்ல இருந்து எல்லாம் நம்மளுக்கு உதவி கிடைச்சது. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாம போய் உதவி செய்வோம். நம்ம நாட்டுக்கு பிரச்சனைனா வெளிநாடு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா எல்லா நாட்டிலயும் பிரச்சனைனா யாருக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க? யாருக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முடியும்? இந்த இயற்கை சீற்றத்தை யாரால என்ன பண்ண முடியாது, தடுக்கலாம் முடியாது, வந்தே தீரும். வாங்க, ஜப்பான் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் இருக்கிற இடம், பெரிய பெரிய எல்லாருமே புத்திசாலிங்க தான். ஆனா சுனாமி தடுக்க முடிஞ்சுதா? வராம ஒண்ணும் பண்ண முடியாத. கேட்டா இதெல்லாம் ஈஸ்வரனோட கையில தாங்க இருக்கு அப்படின்றாங்க. ஈஸ்வரன் என்ன சொல்றாரு, இதுல யார் கையில இருக்கு? அம்மா கையில இருக்கு. சக்கரத்தை தூக்கிட்டு அடுத்த சக்கரம் வைக்கணும்னா என்ன பண்ணணும்? சிருஷ்டி சக்கரம் மாறப்போகுது இல்லையா? நடந்துதான் ஆகும். யாராலையும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாத. ஃபாரினர்ஸ்னாலே சீக்கிரமா வேலை சட்டப்பட்டு முடியும். இங்க அப்படி இல்லை. இங்க வந்து பஞ்சம் ஏற்படும், சாப்பாட்டு பிரச்சனை வரும், தண்ணி பிரச்சனை வரும். பானி நெய்யும் இல்லைக்கா, சோத்தத்தும் சாந்தி. தண்ணி குடிக்க கூட தண்ணி கிடைக்காது. ஒரு டிராப் தண்ணிக்காக அலைவாங்க. நீங்க அதெல்லாம் பார்க்கதான் போறீங்க. कोई नई बात नहीं है, எதுவும் புதியது அல்ல. ஒரு முறை சென்னையில வந்து பயங்கர வெள்ளம், தண்ணிக்கு நடுவுல இருக்காங்க, குடிக்க தண்ணி இல்லை. அவ்வளவு வெள்ளம், தண்ணியில நிக்கிறாங்க, ஆனா குடிக்கிறதுக்கு ஒரு முழுங்கு குடிக்க தண்ணி இல்லை. ஃபைனல் எப்படி இருக்கும்னு கல்பத்துக்கு முன்னாடி நடந்ததுதான். நாம அந்த கல்பத்துல பார்த்தோம்ல, ஆழ் மனசுல ரெக்கார்டிங் இருக்கு. அதே போலதான் இந்த முறையும் வினாஷ் நடக்க போகுது. ஏன் சொல்றாருன்னா டைம் கம்மியா இருக்கு, டைம் குறைவாக இருக்கின்றது. காலம் பொன் போன்றதுன்னு லௌகிகத்துல சொல்லுவாங்க, காலம் வைரம் போன்றது அலௌகிகத்துல பாபா சொல்றாரு. காலம் வைரம் போன்றது, டைம் கம்மியா இருக்கு. जल्दी जल्दी पुरुषार्थ करो, சீக்கிரம் சீக்கிரம் முயற்சி பண்ணுங்க. யாதுமே ரஹோ तो काद निकलती जाएगी. பாபா நினைங்க கரை நீக்கப்படும். तुमको यहाँ ही सतो प्रधान बनना है. சிவ பாபா சொல்றாரு, நீங்க என்ன புருஷார்த்தம் பண்ணணுமோ இங்கதான் பண்ணணும். சத்தியத்துல வந்து பாத்துக்கலாம். நீங்க போனா தானே பாத்துக்க முடியும். அங்க போறதுக்கே என்ன வேணும்? புருஷார்த்தம் பண்ணாதான் அங்க அனுப்ப முடியும். नहीं तो सजाएं खाकर फिर अपने अपने धर्म में चले जाएंगे. இல்லைன்னா எல்லாருக்கும் தர்மராஜ்புரி இருக்கு, பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு அவங்கவுங்க தர்மத்துக்கு போய் செட்டில் ஆயிடுவாங்க.